புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். நாம் இப்போ பார்க்க போகிற தொகுதி நிலவரங்க காயத்ரி, அதாவது திருநெல்வேலி தொகுதி பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தொகுதி. அங்கே திமுகவும் எந்த மாதிரி கேண்டிடேட் போடுறது அப்படின்னு சொல்லி தீவிரம் காட்டுறாங்க. அந்த தொகுதி நிலவரம் என்ன, அங்கே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிகமாக கவனிக்கப்படுற தொகுதி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய தொகுதியும் கூட. மாவட்டத்தோட பேரை கொண்ட இந்த தொகுதி திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய பகுதிகள் மானூர் டவுன், பேட்டை, கங்கை கொண்டான், தாழையூத்து பகுதிகளை உள்ளடக்கினது. தாமிரபரணி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய தொகுதியோட அடையாளமா நெல்லையப்பர் கோயில் அமைஞ்சிருக்கு. தொழிற்சாலைகள் அமைஞ்ச தொகுதியில வியாபாரம், விவசாயம், பீடி சுற்றுதல் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாகவும் இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி பார்க்கும் பொழுது தொகுதியில 1,27,950 ஆண் வாக்காளர்களும் 1,35,655 பெண் வாக்காளர்களும் 83ஆம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,63,685 வாக்காளர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தொகுதியில 1986 இடைத்தேர்தல் உட்பட இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 7 முறையும், திமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், பாஜக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக கூட்டணியில பாஜக வென்ற தொகுதிகள்ல திருநெல்வேலியும் ஒண்ணு. திருநெல்வேலியில 2 முறை அதிமுக MLA-வா இருந்த நயினார் நாகேந்திரன் பாஜகவில் சேர்ந்து கடந்த தேர்தல்ல பாஜக வேட்பாளரா களமிறங்கினார். அவருக்கு எதிராக திமுக லட்சுமணனை களமிறங்கி இருந்துச்சு. தேர்தல் முடிவுல 92,282 வாக்குகளை வாங்கிய நயினார் நாகேந்திரன் வெற்றியை வசமாக்கினார். 69,175 வாக்குகளை வாங்கியிருந்த லட்சுமணன் தோல்வியை தழுவினார். தொகுதியில தனிப்பட்ட செல்வாக்கு வச்சிருந்த நயினார் நாகேந்திரன் 23,107 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டார். தொகுதியில நாம் தமிழர் கட்சி பார்த்தா 19,162 வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சதும் கவனத்தை பெற்றிருந்துச்சு. நயினார் நாகேந்திரன் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியிலையும் கணிசமா அதிக வாக்குகளை வாங்கி இருந்தது வியப்பூட்டி இருந்துச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி இல்லாம திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில தாமரை சின்னத்துல 6 சட்டப்பேரவை தொகுதியிலையும் 2வது இடம் பிடிச்சிருந்தாரு நயினார் நாகேந்திரன். இப்ப தொகுதியில செல்வாக்க காட்ட பாஜக முயற்சி செய்யறாங்க. நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராகவும் இருக்காரு. பாஜக மாநில தலைவர் போட்டியிடும் VIP தொகுதியா தேர்தல்ல கவனத்தை பெற்றிருக்கு திருநெல்வேலி தொகுதி. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தொகுதியில நயினார் நாகேந்திரன் தீவிரம் காட்ட இந்த முறை தொகுதியை விட்டுவிடக்கூடாது, வெற்றியை வசமாக்கணும்னு திமுக தீவிரம் காட்ட திருநெல்வேலி தேர்தல் களம் சூடாகி இருக்கு. இப்ப தேர்தல் நெருங்க திருநெல்வேலி மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். திருநெல்வேலியின் மேற்கு பகுதி, வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து செல்லக்கு ஏதுவாக திருநெல்வேலி தொகுதியில், அதாவது அபிஷேகப்பட்டி அந்த மாதிரியான பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு கல்விக்கூடங்களை உருவாக்கணும். யூனிவர்சிட்டி இருக்குது, இருந்தாலும் நவோதயா பள்ளிக்கூடம் அந்த மாதிரியான கல்விச்சாலைகளை உருவாக்கணுங்கிறது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது. விலைவாசி பார்த்திங்கன்னா கடந்த வருடம் மக்காச்சோள விலை 2,400 இருந்துச்சு. இந்த வருடம் 1,800 இருக்குது. 600 குறைஞ்சிருக்காங்க. அது அரசு சரியான விலையை நிர்ணயித்து விவசாயிகள் நஷ்டப்படாதவாறு அதுக்கு உரிய நஷ்ட தொகையை அரசு நிர்ணயிக்கணும். அப்போ தான் விவசாயத்தை காக்க முடியும். நெல்லையப்பர் கோயிலை, குறிப்பாக நெல்லையப்பர் கோயிலில், திருநெல்வேலியில் முக்கியமான கோயில் நெல்லையப்பர் கோயில். இந்த கோயிலை சுற்றி ஆக்கிரமிப்புகள் கடுமையாக அதிகமாக இருக்குது. பல மாவட்டங்களில், பல மாநிலங்கள்லேருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க, பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதிய தங்கும் விடுதி ஆரம்பித்து கொடுத்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவங்களுக்கான தங்கும் விடுதி ஆரம்பித்து கொடுத்தா எல்லாருக்கும் எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக உள்ளது. மானூர் யூனியனில் 40 கிராமங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அதாவது அங்கே
நிறைய அதிகமான விபத்து ஏற்படுது. நிறைய பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போகும்போது ஸோ அந்த இடத்துல விபத்து அதிகமாக ஏற்படும் போது ஒன்று 30 கிலோமீட்டர்ஸ் போய் சங்கரன் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா திருநெல்வேலிக்கு வர வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல நிறைய உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுறதுனால அந்த இடத்துல ஒரு சிகிச்சை மையம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். திருநெல்வேலி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுவும் போட்டியில் முக்கியமான ஒரு தொகுதியாக தான் இருக்குது. இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய தொகுதி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த முறை யார் யாரெல்லாம் களம் காண போகிறாங்க, ஒவ்வொரு கேம்ப்லேருந்து யார் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது மிக தீவிரமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்